அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம் தமிழகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு 7 மாசம் தான் இருக்கு. 6, 7 மாசம் தான் இருக்கு. இந்த காலகட்டத்தில ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கொள்கை பரப்பை வண்டிகளில, அதாவது பஸ்ஸு, நடைப்பயணம் இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. பார்க்குற மக்கள் ஒரு குழப்பத்தில இருக்காங்களான்னா, நிச்சயமாக இல்ல. நீ என்னதான் வேஷம் போட்டாலும், என்னதான் ஆடுனாலும், என்னதான் பாடுனாலும், நாங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற ஒரு மனநிலையில ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. குறிப்பாக ஒரு கட்சி கார்டு வைத்திருப்பவர்கள், அதாவது உறுப்பினர் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்ப்பாங்க. அதில் ஒரு 10% தான் டைனமிக்காக இருப்பாங்க. இப்படி போகிறதா, அப்படி போகிறதா, அந்த நேரத்தில் என்னவா நம்ம எங்கே போடணும், ஏதாவது காசு கொடுத்தா, ஏதாவது பணம் கொடுத்தா, ஏதாவது பொருள் கொடுத்தா, பிரியாணி கொடுத்தா, இது ஏதாவது கொடுத்தாக்க அந்த நேரத்தில் நம்ம மாற்றி போட்டுடலாங்கிற மனப்பான்மையில் ஒரு 10 விழுக்காடு மக்கள் தான் இருப்பாங்க. மற்றபடி கொள்கை கோட்பாடு கொண்ட உறுப்பினர் கார்டு வைத்திருக்க எந்த கட்சியில் உள்ள தொண்டனும் அதை மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நான் 50 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வருகின்ற 2026வது ஆண்டு தேர்தல் ரொம்ப கடினமான ஒரு குழப்பமான தேர்தலாக தான் இருக்கும். அருந்ததியான ஒரு பெரிய இதோட ஜெயிச்சிட முடியாது எந்த கட்சிங்கிறதுலாம் இன்றைக்கு உள்ள கள உண்மையாக இருக்கிறது. டிடிவி தினகரன் கூட இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. விஜயை தலைமையேற்குவதாக முடிவு செய்து விட்டார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. அதுக்கு செல்லூர் ராஜும் மறுப்பு சொல்லியிருக்காரு. எல்லாரும் கூட்டி கழித்து பார்த்தா குழப்பமான ஒரு கூட்டணியாக அமைய இன்னும் சரியான ஒரு முடிவு எட்டாத நிலை இருக்கின்றது காலகட்டத்தில் மேற்சொன்ன குழப்பெல்லாம் இல்லாமல் பொதுமக்கள், அதாவது ஓட்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க நிலையான ஒரு நிலைப்பாடை எடுத்து மனதில் வைத்து கொண்டே இருப்பார்கள். அதான் நம்மளிடையே சொன்னோம்ல, என்ன அதனே ஆடி வந்தாலும் பாடி வந்தாலும் என் ஓட்டுக்கு இந்த கட்சி தான்ப்பா அப்படிங்கிறவங்க தான் பெரும்பாலும் மனதில் அதை வைத்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர் சொல்வதை கேட்பார்கள். அதே நேரத்தில் ஓட்டுன்னு வரப்ப அந்த கோட்பாடுகளை விட்டு கொடுக்காமல் அவர்கள் எந்தெந்த கட்சிகளை ஏற்று வழி நடத்துகிறார்களோ அதைப்படி தான் அவங்க ஓட்டில் அமையுங்கிறதுல தான் நான் மீண்டும் சொல்லுகிறேன். 10 விழுக்காடு மட்டும்தான் இந்த டைனமிக்காக சொல்லப்படுது. இங்கே போடுறதா அங்கே போடுறதாங்கிறத மாற்றி அந்த நேரத்தில் தான் அதுவும் முடிவு எடுப்பாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எது எப்படியோ விஜய் வந்ததுலேருந்து இந்த அரசியல் களம் பல்வேறு விதமான குழப்ப சூழ்நிலையை உருவாக்கிறது தான் உண்மையில் உண்மை. நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.